Hi sisters and brothers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஒன்லைனர் பார்த்துட்டோம் இல்லையா, அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். அதே மாதிரி இப்போது 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 லெசன் பார்க்கலாம். டேர்ம் 1 கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஈக்குவாலிட்டி என்ற லெசனும் அப்புறமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ற லெசனுக்கான ஒன்லைனர் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் த ஈக்குவாலிட்டி? சரிங்களா, எது வந்து ஈக்குவாலிட்டி கீழே வராதுன்னா ஷோயிங் இன்ஈக்குவாலிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் பூர், இது வந்து இன்ஈக்குவாலிட்டி கீழே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, மற்றது எல்லாமே வந்து ஈக்குவாலிட்டி கீழே தான் வரும். நான் டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் பர்த்து, கேஸ்ட், ரிலீஜன், ரேஸ், கலர், ஜெண்டர், இதெல்லாமே வந்து ஈக்குவாலிட்டி. ரைட் டு கண்டெக்ஸ்ட் இன் எலெக்ஷன், ஆல் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவல் இன் த ஐஸ் ஆஃப் லா, இது எல்லாமே ஈக்குவாலிட்டி கீழே வரும். ஆனால் எது வராதுன்னா ஷோயிங் இன்ஈக்குவாலிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் பூர் கீழே, ரிச் அந்த மாதிரி இது வந்து ஈக்குவாலிட்டி கீழே வராது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கம்ஸ் அண்டர் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கீழே எது வருதுன்னா ரைட் டு பிட்டிஷன் த கவர்மெண்ட் அண்ட் கிரிட்டிசைஸ் த பப்ளிக் பாலிசி. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின், இன் இந்தியா ரைட் டு ஓட் இஸ் கிவன் டு ஆல் த சிட்டிசன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 18. Inequality created by man on the basis of caste, money, religion, etc. is called as, இந்த மாதிரி இன்ஈக்குவாலிட்டி பண்ணாங்கன்னா அது எது கீழே வருதுன்னா மேன்மேட் இன்ஈக்குவாலிட்டி, இது கீழே வருது மேன்மேட் இன்ஈக்குவாலிட்டி. இன் சுவிட்சர்லாண்ட் த ரைட் டு ஓட் இஸ் கிவன் டு உமன் இன் த இயர், எப்போ கொடுத்தாங்கன்னா உமன்ஸ்க்கு 1971 ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரினா சுவிட்சர்லாண்ட், 1971. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ப்போம். புக் பேக்கோட ஃபில் இன் த பிளாங்க்ஸ். First question, civil equality implies equality of all before law. சரிங்களா, civil equality implies equality of all before law. Next question, the Indian constitution deals about the right to equality from the article 14 to 18. right to equality எதில் டீல் பண்ணியிருக்காங்கன்னா article 14 to 18. Next question, the right to contest in the election is a political equality. சரிங்களா, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எந்த ஈக்குவாலிட்டினா political equality. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி மீன்ஸ் absent ஆஃப் சோஷியல் ப்ரிவிலேஜஸ். சரிங்களா, பர்டிகுலர் இதுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறது வந்து தடுக்குது. நெக்ஸ்ட் வந்து புக் இன்சைட் கொஷின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஹூம் ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் த சேம்னஸ் ஆஃப் ரிவார்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா ப்ரொஃபஸர் லஸ்கி. என்ன சொல்லியிருக்காரு? ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் த சேம்னஸ் ஆஃப் ரிவார்டு அப்படின்னு சொன்னது ப்ரொஃபஸர் லஸ்கி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ரூல் ஆஃப் லா இஸ் இன் த போர்ஸ் இன் இங்கிலாந்து. ரூல் ஆஃப் லா வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டு. நெக்ஸ்ட் இன் இந்தியா சேம் ரூல் ஆஃப் லா இஸ் ஃபாலோடு. சரிங்களா, அப்போ போத் 1 and 2 கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்டு. அப்போது ரூல் ஆஃப் லானாலே வந்து நம்மளுக்கு இங்கிலாண்டு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா. ரூல் ஆஃப் லா வாஸ் அட்வொகேட்டட் பை ஹூம், யார் அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஏவி டைசி தான் நம்மளுக்கு வந்து ரூல் ஆஃப் லா வந்து அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. Next question, in all democratic countries include India guaranteed the political rights to all citizens. It includes all the above true. பாருங்க, right to vote, right to hold public office, right to criticize the government, இதெல்லாமே வந்து எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லேயும் வந்து கேரண்டிஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் கொஷின், சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் டேஷ் பை ஆல் சிட்டிசன் சிவில் ரைட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1952 த ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் ஹெல்ட் இன் இந்தியா. சரிங்களா, 1952 தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் ஃபஸ்ட் கண்ட்ரி டு கிவ் ரைட் டு ஓட் டு உமன் இன் சேம் இயர். இந்த 1952 சேம் இயர்லேயே வந்து நம்ம வந்து உமன் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓட்டிங்காகன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் 1971 விச் கண்ட்ரி கிவ் ஓட் ரைட்ஸ் டு உமன்? 1971 சுவிட்சர்லாந்து, நம்மளுக்கு தெரியும் இல்லையா. Any person who has completed the age of dash years can contest in the election. 25 years முடிஞ்ச உடனே எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து dash is the equal rights of both men and women to have access to opportunities and resources. Gender equality. Gender equality. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். As of 2017 gender equality is dash of 17 SDG கோல்டு. சரிங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது வந்து எத்தனாவது எஸ்டிஜியில் இருக்குன்னா 5ஆவதுல இருக்குது. இந்த மாதிரி கூட கேட்பாங்க. அந்த 17 கோல்ஸ் வந்து எது எதுன்னு பார்த்துக்கோங்க.
கீ பாயிண்ட்ஸாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஹூ ஆர் ஆல் ஒர்க்டு ஹார்டு டு கெட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு உமன். எல்லாருமே, இவங்க எல்லாருமே வந்து உமனுக்காக பாடுபட்டிருக்காங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு. ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ராக்கி, ஷகாவத் ஹுசைன், இவங்க எல்லாருமே வந்து உமன்ஸ் ஈக்குவலிட்டிக்காக பாடுபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஃபர்ட்ஸ் வேர் மேட் பை மெனி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் டேஷ் சென்ச்சுரி ஆன்வர்ஸ் டு கெட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு உமன். 19th சென்ச்சுரியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஃபார் உமனுக்காக. உமன் ரிசர்வேஷன் கிவன் இன் லோக்கல் பாடிஸ் எவ்வளோனா 50%. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர்கனைசேஷன் சேஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் that the women and men and girls and boys enjoy the same rights, resource, opportunities and predictions, and it does not require that the girls and boys or women and men be same or that they be treated exactly alike. அப்படின்னு சொன்னது வந்து யூனிசெஃப் தான் சொல்லியிருக்குது. பார்த்துக்கோங்க எந்த ஆர்கனைசேஷன்ட்டு. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. சரிங்களா. இது நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்து வந்திருக்குது, பார்த்துக்கோங்க ஆர்டிக்கலை. எல்லா ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் கேரண்டி டு ஆல் பீப்புள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து ஆர்டிக்கல் 14. சரிங்களா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா டீல் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 14. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் டீல்ஸ் இது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கல் 15 தான் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 15. ஈக்குவாலிட்டினா 14, டிஸ்கிரிமினேஷன்னா 15. ஆர்டிக்கல் ப்ரொவைட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட்னா ஆர்டிக்கல் வந்து 16. சரிங்களா. இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பேசுகிற ஆர்டிக்கல் வந்து 16. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் அபாலிஷஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 17. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அபாலிஷஸ் த டைட்டில்ஸ் கன்ஃபர்ட் டு சிட்டிசன். டைட்டில் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 18. ஃபுல்லாக சென்டென்ஸ் படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அந்த டைட்டில்னா 18, எம்ப்ளாய்மெண்ட்டுனா 16, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த வேர்ல்டு வந்து இந்தியா. பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் எதுனா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இதுதான் பில்லர்ஸாக இருக்குது. அப்போது ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் த பில்லர்ஸ். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த 2 ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்டாக இருக்குது டெமோக்ரஸிக்குனா போத் ஏ அண்ட் பி, லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து த வேரியஸ் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எய்ம்ஸ் அட் டேஷ். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக தான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி பண்ணுது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்டோம். 7th பாலிட்டியில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதில் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை பை பார்ட்டி சிஸ்டம்? 2 parties ரன் பை கவர்மெண்ட். இதுதான் வந்து பை பார்ட்டி சிஸ்டம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து விச் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் டஸ் இந்தியா ஹேவ்? இந்தியாவில் வந்து எந்த சிஸ்டம் இருக்குதுன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. சரிங்களா. இந்தியா ஃபாலோ பண்ணுறது மல்டி பார்ட்டி சிஸ்டம். இது எக்ஸாமில் வந்துருக்குது. ரெகக்னிஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அக்கார்டட் பை எலெக்ஷன் கமிஷன் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்ட் ஆன் பேசிஸ் ஆஃப், எந்த பேசிஸில் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட்காக தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் எங்கன்னா சைனாவில் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். சரிங்களா. அது மறந்துடக்கூடாது. இந்த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். டேஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. சரிங்களா. இந்த கொஷின் ஆல்ரெடி வந்திருக்குது. எவ்ரி பார்ட்டி இன் அவர் கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித், எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க பார்ட்டியை. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வ்ஸ் ஆஸ் இன்டர்மீடியேட்ரிஸ் பிட்வீன் த சிட்டிசன் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ். அது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. சரியா. இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் சர்வ்ஸ் ஆஸ் இன்டர்மீடியேட்ரிஸ் பிட்வீன் சிட்டிசன் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ். A registered but unrecognized political party cannot contest election on its own symbol. அன்ரெகக்னைஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டி என்ஜாய்ஸ் த ரேங்க் ஆஃப் கேபினட் மினிஸ்டர். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்கிற கொஷின். அப்போசிஷன் லீடருக்கு என்ன இது இருக்குன்னா கேபினட் மினிஸ்டரோட பவர் இருக்கும். இந்த பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மேட்ச். அது வந்து நேராகவே இருக்கும். டெமோக்ரஸினா ரூல் ஆஃப் த பீப்புளால் ரூல் பண்ண முடியுது அப்படின்ட்டு. எலெக்ஷன் கமிஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கனெக்ட் பண்ணுது. மெஜாரிட்டி பார்ட்டின்னு என்னென்னா ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுறதுன்னா கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ். அதனால தான் நம்ம லோக்சபா, ராஜ்யசபாவில் இல்லை அசம்பிளியில் பார்க்கும்போதெல்லாம் சண்டை போட்டே இருப்பாங்க இல்லையா. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்குது கிரிட்டிசைஸ் பண்ணலான்ட்டு.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? எல்லாமே ஆல் தி அபோவ் கரெக்டு. எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித் த எலெக்ஷன் கமிஷன், கரெக்டு. த கமிஷன் ட்ரீட்ஸ் ஆல் த பார்ட்டிஸ் ஈக்குவலி, அதுவும் கரெக்டு. எலெக்ஷன் கமிஷன் அலாட்ஸ் எ செப்பரேட் சிம்பிள் ஃபார் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு சிம்பிள் வந்து கொடுக்குறது, சரியா? எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், அசர்ஷன் ரீசன் பார்ப்போம். மெஜாரிட்டி பார்ட்டி பிளேஸ் ஏ டெசிசிவ் ரோல் இன் த மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரி, கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலெக்டட் இஸ் மோர் தேன் த அதர்ஸ் இன் த எலெக்ஷன். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலெக்டட் இஸ் மோர் தேன் அதர்ஸ் இன் த எலெக்ஷன், சரிங்களா? மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ணுது. அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா மற்ற பார்ட்டி விட அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கோம், கேண்டிடேட்ஸை வச்சுருக்கோம். ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு, எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். எதுனா லீடரு, ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதில் வந்து 3 பேசிக் காம்போனன்ட்ஸ், இது மூணுமே மெயினாக இருக்கும். டேஷ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த கொஷின் எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்குது, எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எ பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ்டு இப்போ என் பி ட்ரூ. பார்ட்டி எங்கேஜ் இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 5 இயர்ஸாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்கணும். கேண்டிடேட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் ஓட்ஸ், சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பார்ட்டி கீழே வருது, பார்ட்டின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. தெர் ஆர் டேஷ் மேஜர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் இருக்குன்னா 3, சரிங்களா? கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் வந்து ஆல் சைனா, நார்த் கொரியா, கியூபா, இது எல்லாமே வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமில் வருது. எக்ஸாம்பிள் ஃபார் பை பார்ட்டி சிஸ்டம் இது யூகே, யூஎஸ்ஏ, சரிங்களா? யூகே, யூஎஸ் வந்து பை பார்ட்டி சிஸ்டம். அதில் பாருங்கள், யூகேல வந்து லேபர் பார்ட்டி அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னு இருக்கும். யூஎஸ்ஏல வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இப்படி கூட கேட்பாங்க. பார்ட்டி கொடுத்துட்டு இது எந்த நேஷனில் இருக்குதுன்ட்டு. எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, இது எல்லாமே மல்டி பார்ட்டி சிஸ்டமில் வருது. இப்போ இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கிறது இந்தியா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே, சரிங்களா? 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுனா ப்ரொவைட், நாமினேட், ஆர்கனைஸ், இன்ஸ்பயர், கோஆர்டினேட், கவர்ன். இது இந்த 6 ஃபங்க்ஷன்ஸுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பண்ணும். இந்தியாஸ் பார்ட்டி சிஸ்டம் ஆரிஜினேட்டட் இன் த லேட் செஞ்சுரி, 19th century பின்னாடி தான் வந்து பார்ட்டி சிஸ்டம் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் ஹாஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் வேர்ல்டு. இந்தியாவில் தான் அதிகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. வாட் ஆர் 3 levels ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? 3 levels வந்து நேஷனல் பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? 3 levels ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அட்டானமஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. அப்போது ரெண்டுமே கரெக்டு. எலெக்ஷன் கமிஷன் பற்றி ரெண்டுமே கரெக்டு. அது ஒரு அட்டானமஸ் ஸ்டாட்யூட்டரி கான்ஸ்டியூஷனல் பாடி. நெக்ஸ்ட் பாருங்கள், 29 கொஷின். சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நேஷனல் பார்ட்டிஸ், சரிங்களா? நேஷனல் பார்ட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் இன் லோக்சபா எலெக்ஷன் ஆர் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் 4 states. அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னால் 4 ஸ்டேட்ஸில் வந்து ஜெயிச்சிருக்கணும். அதே நேஷ்னல் லெவல்னால் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வந்து அது வந்து ஜெயிச்சிருக்கணும், செக்யூர் பண்ணிக்கணும். தே மஸ்ட் வின் 4 seats இன் லோக்சபா ஃப்ரம் எனி ஸ்டேட், சரிங்களா? 4 seats வந்து லோக்சபாக்காக அது வந்து செலக்ட் ஆகிருக்கணும் அந்த பார்ட்டி. இட் ஹேஸ் டு வின் 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 different states இன் லேட்டஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து 2% வந்து ஜெயிச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நேஷ்னல் பார்ட்டி கீழே வருது, பார்த்துக்கோங்க பர்சன்டேஜு. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டினா எப்படி இருக்கும்? A party that secure at least 6% of valid votes in the state legislative assembly. அங்கே வந்து லோக்சபா, இங்கே வந்து legislative assemblyல, ஆனால் 6% ஓட்டு தான். They must win 1 லோக்சபா seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. legislative assemblyக்கு வந்து 2 சீட்டு, லோக்சபானா 2 சீட்டு வின் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு, நீட்ஸ் டு வின் ஏ மினிமம் ஆஃப் 3% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மினிமம் 3% ஓட்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஜெயிச்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட் பார்ட்டி இல்லைன்னா ரீஜனல் பார்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ் பர் த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் டேஷ் சிம்பிள்ஸ் ஆர் எய்தர் ரிசர்வ்ட் ஆர் ஃப்ரீ. இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1968 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் வந்து சிம்பிள்ஸ் வந்து ஃப்ரீயாகவா இல்லை ரிசர்வ்டாகவா கொடுக்குறது, சரிங்களா? எந்த ஆர்டர்? 1968 எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர்.
த எலெக்ஷன் கமிஷன் அலாட்டிங் ஒன்லி 2 அனிமல்ஸ் ஆஸ் சிம்பிள்ஸ் ஆர். என்னென்ன அனிமல்னா லயனு எலிஃபெண்ட் மட்டும் அலோவ் பண்ணியிருக்குது. 2 அனிமல்ஸ் ஒன்லி அலாட் பண்ணியிருக்குது. சிவசேனா இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா இன் ஜார்க்கண்ட் யூஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆஸ் தேர் சிம்பிள்ஸ். பவ் அண்ட் ஆரோ. சரிங்களா, 2 ஸ்டேட்லேயுமே பவ் அண்ட் ஆரோ வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குது. வேறு வேறு ஸ்டேட்டு பட் சேம் சிம்பிள் வந்து அலாட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டு ஃபார்ம் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஏபிசி எல்லாமே கரெக்டு. மஸ்ட் டு ரிஜிஸ்டர்டு வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா. மஸ்ட் ரைட் ஏ பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன். அந்த பார்ட்டிக்கான ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கணும். அந்த கொள்கை இருக்கணும், 100 மெம்பர்ஸ் இருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து 2 லெசன் ஒன்லைனர் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.